ஜெமினையோட ஏஐ ஆப் யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே தன்னை அழகாக காமிக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து இப்போ ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னை அழகாக காமிக்கணும், தன்னை ஸ்டைலாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. பட் இதில் இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏஐயில் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க, ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃப்டி ப்ரைவசியை விட்டுட்டு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதில் இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி மெம்பரை இழந்தவங்க, அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ தன்னோட குழந்தையோ யாரோ ஒருத்தங்க. இவங்களை பாஸ்ட்டுக்கு போய் அவங்களால திரும்ப கொண்டு வர முடியாது. ப்ரெசென்ட்ல இருக்கிற இவங்களோட இமேஜையும் பழைய இமேஜையும் போடும்போது இந்த ஜெமினை ஆப் வந்து ஒரு பொண்ணு அப்பா வாக் பண்ணியிருக்க மாதிரி, அம்மா பையனை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி அழகழகான இமேஜஸை இந்த ஏஐ கிரியேட் பண்ணி கொடுக்குது. தன்னை அழகா ஸ்டைலா காமிக்கிற போட்டோவை விட இந்த ஒரு போட்டோவுக்கு உண்டான பெயின் ரொம்ப அதிகம். இந்த ஒரு போட்டோ பார்க்கும்போது தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை திரும்ப ரீயூனைட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு பெயின், கண்ணீர், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும். இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குற இந்த ஏஐக்கு நானே ட்ரெயின் பண்றதுக்கு என்னோட ஃபேஸை கொடுக்குறேன்ட்டு தாராளமாக கொடுக்கலாம். நமக்கு இது ஒரு சாதாரண பிக்சர், பட் அவங்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட், மெமரியாக இருக்கலாம். தேங்க்ஸ் டு ஜெமினை.